அருள் அமுதம். இப்போது இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் அடியன் பலனை சொல்லிவிட்டேன். இப்போ பரிகாரம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக தேவையில்லை. ஏன் சொன்னால் சனி கர்மாதிபதி. அவன் நாம் செய்யக்கூடிய செயலை பொறுத்து தான் அவன் பலன் கொடுப்பான். அப்போ நம்ம நல்ல செயல் செஞ்சால் நல்ல பலன், கெட்ட செயல் செஞ்சால் கெட்ட பலன். இப்போ பார்த்தா எதா கர்மா ததா பலான்னு வேதத்தில் ஒரு வார்த்தை உண்டு, சாஸ்திரத்தில். நாம் எதா கர்மா ததா பலா, நாம் செய்யக்கூடிய செயலை பொறுத்தே பலன் அமையப்பெறும். இதுக்கு சனி தான் ஆப்டான கிரகம். ஏன்னா அவன் தான் கர்மாதிபதி. அப்போ எதா கர்மா ததா பலானா கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி தான் பலன் கொடுப்பான். அப்போ கர்மாவை பொறுத்து பலன் கொடுக்கும்போது பரிகாரம் செஞ்சுட்டா மட்டும் சரியாயிடுமானா சரியாகாது. அதனால் நம்ம இப்போ சனி பிரீத்தி அப்படிங்கிற அடிப்படையில் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் நம்ம பொதுவான பரிகாரம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சனி அவருடைய குரு யாருன்னு சொன்னால் பைரவர். எனவே யார் ஒருவர் சனியுடைய குருவை நல்லா பைரவரை பிடிச்சிக்கிறாரோ அவளுக்கு இந்த சனியினுடைய உபத்திரவங்கள் குறையும். அப்போ பைரவருடைய ஆராதனைகள், பைரவருடைய ஹோமங்கள், அஷ்டமி இன்றைக்கி அந்த தேய்பிரை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, இன்றைக்கி பைரவருக்கு போய் அபிஷேகங்கள் கலந்துக்கிறது, அர்ச்சனை பண்ணுறது, பூசணிக்காயில் தேங்காயில் மிளகு தீபம் ஏற்றுறதெல்லாம் ரொம்ப அந்த சனியுடைய பிரீத்தியாக இருக்கப்படும். அடுத்து சனி பிரீத்தி என்பது எண்ணெய் தேய்த்து உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவர்கள் அல்லது மென்டல் டிப்ரெஷன் இதெல்லாம் இருக்கிறவங்களாம், குழந்தைகளுக்கெல்லாம் அந்த அதிக உஷ்ணம் வாதம்லாம் இருக்கிறவங்க எண்ணெய் தேய்த்து குளிக்கணும். ஆனால் பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையும், ஆண்களாக இருந்தால் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ஆயில் பாத் எடுத்துக்கணும். இது அவளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா சனி பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கட்டுப்பட்டவர். அதனால் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு போய் ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தாலும் சனிக்கு பிரீத்தியாகும். ஆஞ்சநேயர் வழிபடுவது சனி அனுகிரகம் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வரர் நிருசிம்மருக்கு கட்டுப்பட்டவர். அதனால் நரசிம்மரை வியாழக்கிழமை சனிக்கிழமையில் போய் நரசிம்மருக்கு போய் அபிஷேகங்கள் பண்ணி ஒரு பானக நைவேத்தியம் பண்ணி அந்த பானகத்தை எல்லாருக்கும் ஒரு விநியோகம் பண்ணால் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். சனி ஆயுள்காரனாக இருக்கிறதுனால ஆயுளுக்கு மிருத்யுன்னா மரணத்துக்கு ஜெயிக்கக்கூடியவர் மிருத்யுஞ்சயர். எனவே மிருத்யுஞ்சயர் அந்த திருக்கடையூர் சென்று அந்த மிருத்யுஞ்சயரை வழிபட்டு வந்தால் ஆயுள் ஆரோக்கியங்கள் மேம்படும், நகால துர்மரணங்கள் ஏற்படாது, அபமிருத்தி தோஷங்கள்லாம் ஏற்படாது. அந்த குழந்தைகளுக்கு ஆயுஷ் ஹோமம் இந்த காலகட்டத்தில் ஆயுஷ் ஹோமங்களை கரெக்டாக பண்ணுறது நல்லது. எல்லாரும் ஒரு முறை திருநள்ளாறும் திருவெண்காடும் சென்று அந்த வழிபட்டு வருவது. திருவெண்காட்டில் அந்த 3 குளம் இருக்குது. சூரிய அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம் 3 குளத்திலையும் குளித்து அங்கே அந்த அகோரமூர்த்தி, அந்த திருவெண்காட்டீஸ்வரர் இவரெல்லாம் வழிபட்டு அந்த ருத்ரபாதத்தை வழிபட்டு வந்தாலும் சனிக்கு ரொம்ப இதாக இருக்கும். அதே மாதிரி திருநள்ளாறு சென்று அந்த பிராணாம்பிகா சமேத தர்பாரண்யேஸ்வரர் வழிபட்டு அங்கே சனீஸ்வரருக்கு தீபம் ஏற்றி அவர் வழிபட்டு அந்த விபூதி பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு நெற்றியில் திலகமிட்டு கொண்டு வந்தால் ரொம்ப விசேஷமாக அவர்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். மேலும் சனி ரெங்க பாதகம் குருவுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால, அந்த மீனமாக இருக்கிறதுனால, அந்த மீனம்ங்கிறது தான் காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய பாதமாக இருக்கிறதுனால அந்த ஸ்ரீரங்க பாதகம்னு சொல்லக்கூடிய அந்த ரெங்கநாதருடைய பாதத்தை யார் வழிபட்டு வருகிறார்களோ அந்த 2 பாதுகா சகஸ்ரம்னு வேதாந்த தேசிகர் சொல்லியிருக்கிறார். அந்த ரெங்கநாதருடைய பாதத்தை வழிபட்டு அந்த ரெங்கநாதருடைய பாதத்தை தரிசனம் பண்ணி யார் வழிபடுகிறாளோ அவர்களுக்கும் சனியினுடைய உபத்திரவங்கள் தீர்ந்து வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றத்தை அடைவார்கள். அந்த படிப்புள்ள கல்வியும் வீடு வண்டி வாகனங்களும் நல்ல ஒரு செல்வ செழிப்படும். மோட்சம் வேண்டுவர்களுக்கு மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பிலே சனி பகவான் அந்த மோட்சஸ்தானத்தில் அமையப்பட்டிருக்கிறதுனால் அந்த ரெங்கநாதர் வழிபடுவதனால் அனைத்து ஒரு சுகபோகங்களையும் பெற்று நல்லதொரு மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைவதற்கும் இந்த சனி பயிற்சி அவர்களுக்கு நல்லதொரு பலனை தரும். எனவே அடியேன் சொன்ன இந்த பரிகாரங்களை எல்லாம் எல்லா ராசிக்காரர்களும் தனித்தனியாக இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து இந்த எல்லா ராசிக்காரர்களும் இந்த பரிகாரங்களை செய்தால் அவர்களுக்கு நல்லதொரு பலனை கொடுத்து இந்த சனி பயிற்சி அவர்களுக்கு அற்புதமாக அமையும் பெறும். அது மட்டும் இல்லாது அடியேன் வருகின்ற 29ஆம் தேதி மார்ச் மாதம் 29ஆம் தேதி செய்யக்கூடிய இந்த சனி பயிற்சி மகா யாகத்திலே அனைவரும் தாங்கள் முன்பதிவு செய்து கொண்டு
கீழே காணும் எங்களுடைய அருள்மந்து சமய அறக்கட்டளை நம்பர்களை தொடர்பு கொண்டு முன்பு செய்து கொண்டு இந்த சனிப்பயிற்சி யாகத்திலே தங்களுடைய கோத்திரம் நட்சத்திரம் ராசியை பெயர்களை கொடுத்து தாங்கள் பதிவு செய்து கொண்டு இந்த யாகத்தில் கலந்து கொண்டு அதனுடைய பிரசாதத்தை பெற்று அவர்கள் அந்த சனியினுடைய உபத்திரவத்திலிருந்து அது 7.5 சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, கண்டக சனியாக இருந்தாலும் சரி, அனைத்து பிரச்சனை விடுபட்டு வாழ்க்கையில் வளமும் நலமும் பெறலாம். அருள் அமுதம்.